போன வீடியோவில் கோடிங்னேட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு டேட்டா டேபிள் பிளக்கினை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அடிப்படையாக சொல்லியிருப்பேன். இப்போது இந்த தடவை உங்களுடைய அந்த டேட்டா டேபிளில் என்னென்ன குறைகள் வரும், அதை எப்படி சரி செய்யலாம், சர்வர் சைட் டேட்டா டேபிள்னால் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே விளக்கியிருப்பேன். இந்த சர்வர் சைட் டேட்டா டேபிள் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம பண்ண இந்த டேட்டா டேபிளில் எல்லா டேட்டாஸும் வந்திருக்கு. சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. எத்தனை டேட்டாவை இந்த டேபிளில் காமிக்கணும் ஒரு பேஜுக்குன்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த ஒரு பேஜில் எத்தனை டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கீழே பேஜினேஷனும் மாறும். மேலேருந்து கீழே அல்ல கீழே இருந்து மேலேன்னு சார்ட்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பேஜுக்கு இத்தனை டேட்டாஸ் தான் வரணுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே கூட கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச புக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த index.phpன்ற வியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே டேட்டா டேபிளை உருவாக்குறதுக்கான ஸ்கிரிப்டை போட்டிருப்போம் இல்லையா, அதில் ஜேசன் ஆப்ஜெக்டில் இன்னொரு ஃபீல்டு கொடுக்கணும். அதுதான் பேஜ் லென்த். இந்த நேமிங் கன்வென்ஷன் முக்கியம். அதில் வேல்யூவாக கொடுக்க போகிறது நீங்கள் எத்தனை டேட்டாவை காமிக்கணுமோ அந்த வேல்யூ மறக்காமல் கமா கொடுக்கணும் அதுக்கடுத்து, ஏன்னா இது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். இப்போ பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்கள் டேட்டா டேபிள் 5 டேட்டாவை மட்டுமே கொண்டு இருக்கும் ஒரு பேஜில். நம்ம கொடுத்த பேஜ் லென்த்துன்ற அந்த பேராமீட்டர் எத்தனை டேட்டா ஒரு பேஜில் வரணுங்கிற லென்த்தை குறிக்கும். அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேஜ் வரும்ன்ற பேஜினேஷன் நம்பரும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் டெவலப்பர் டூல்ஸில் போய்ட்டு நெட்வொர்க் டேபில் வந்தீங்கன்னா இந்த டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த டேபிளை முதல் தடவை ஜென்ரேட் பண்ணும்போது டேட்டா டேபிள் எவ்வளோ டேட்டா எடுக்குதுங்கிறத இந்த அஜாக்ஸ் ரிக்வஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் ப்ரிவ்யூவில் டேட்டான்ற ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் மொத்தம் எத்தனை ஜேசன் டேட்டாஸ் உள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எல்லா டேட்டாஸுமே நம்மளுடைய டேபிளில் இருக்கிற அத்தனை டேட்டாஸும், அதாவது இந்த புக்குள்ளே இருக்கிற இத்தனை டேட்டாஸுமே கொண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம உருவாக்கி வச்சுருக்கிற இந்த டேட்டா டேபிள் முதல்ல சர்வர்லேருந்து எல்லா டேட்டாஸையும் வாங்கி அது என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேஜினேஷனை போட்டு அந்த ஒவ்வொரு பேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி காலம் எல்லாம் செட் பண்ணி அந்த ஒவ்வொரு டேட்டாக்கும் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் எனேபிள் பண்ணி இவ்வளோ வேலையை செஞ்சு தான் ஒரு டேட்டா டேபிளை அது உருவாக்கியிருக்கும். இந்த இடத்துல வெறும் 14 டேட்டாஸ் தான் இருக்குன்றதால நம்மளுக்கு டேட்டா டேபிள் உருவாக்குறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே 200, 300, 1000 கணக்குலையோ அல்லது லட்சக்கணக்கிலையோ டேட்டாஸ் உள்ளே வச்சுருக்கும் போது இந்த மொத்த டேட்டாவையும் கொண்டு வந்து தான் ஒரு டேட்டா டேபிள் தன்னுடைய வேலையை செஞ்சு முடிக்கும்னா அப்போ எவ்வளோ நேரம் அதுக்கு தேவைப்படும், எவ்வளோ வேலையை அது செய்ய வேண்டியதாக இருக்கும். இதை விட மோசமான விஷயம் என்னென்னா, நம்ம சர்வர் ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கே இத்தனை டேட்டாஸை கொடுக்கும்போது ஒவ்வொரு யூஸரும் நம்மளுடைய டேட்டா டேபிளை பார்க்கும்போது எவ்வளோ டேட்டாஸ் நம்ம சர்வர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வரம்புக்கு மீறி சர்வர் தன்னுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷனை பண்ணும்போது சில சமயம் பிரச்சனை ஏற்பட்டு கூட உங்கள் அப்ளிகேஷன் வேலை செய்யாமல் போகலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. அதுதான் சர்வர் சைட் டேட்டா டேபிள். போன வீடியோலேயே லென்த்ன்ற வேரியபிள்குள்ளே டேட்டா டேபிள் நம்மளுக்கு அனுப்பக்கூடிய கெட் வேல்யூவான லென்த்தை நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஆனால் சர்வர் சைட்லேருந்து தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்ற விஷயத்தை சொன்னால் தான் டேட்டா டேபிள் நம்மளுக்கு இந்த லென்த்துன்ற வேல்யூவை அனுப்பும். அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த லென்த் வேல்யூ கிடைக்காது. அப்படி ஒரு வேளை டேட்டா டேபிள் இந்த லென்த்துன்ற வேல்யூ எதுக்கு அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஜுக்கு எத்தனை டேட்டாவை நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத தான் இந்த லென்த் குறிக்குது. ஒருவேளை இந்த லென்த் வேல்யூ கிடைச்சா மட்டும் நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே வருவோம். இங்கே நம்மளுடைய புக்ஸுன்ற டேபிள்குள்ளே இப்போது 14 டேட்டாஸ் வச்சுருக்கோம். சரியா? நம்ம டேட்டா டேபிளில் ஒரு பேஜில் 5 டேட்டாஸ் தான் காமிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 5ன்ற லென்த்தை டேட்டா டேபிள் சர்வருக்கு அனுப்பிச்சிரும். சர்வருக்கு நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைச்ச பிறகு நம்ம கண்ட்ரோலர்லேயும் மாடல்லையும் எழுதுகிற கண்டிஷன் படி டேட்டா பேஸ்லேருந்து இந்த டேட்டாவை எடுக்கிற முறை எப்படி இருக்குன்னா, நம்ம பேஜுக்கு 5 டேட்டாவை தான் எடுக்கிறோன்றதால லென்த் நமக்கு 5ன்னு கிடைக்கும். முதல் பேஜுக்கான டேட்டாவை காமிக்கிறதுக்கு முதல் 5 டேட்டாவை எடுப்போம். அப்போனா 1லேருந்து 5 வரைக்கும் கிடச்சிரும். ரெண்டாவது பேஜுக்கான டேட்டாவை காட்டுறதுக்கு அடுத்த 5 டேட்டாவை காட்டுவோம். அப்போ 6லேருந்து 10 வரைக்கும் கிடச்சிரும். மூணாவது பேஜை காட்டுறதுக்கு இதுக்கு அடுத்து வர 5 டேட்டாவை எடுப்போம். அப்போனா 11லேருந்து 15க்குள்ளே இருக்கிற டேட்டா வரைக்கும் தேடுவோம். ஆனால் நம்மளுக்கு ஐடி 11லேருந்து 14 வரைக்கும் தான் டேட்டா இருக்குது. அப்படின்னா இந்த 4 டேட்டா மட்டும்தான் மூணாவது பேஜில் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் இதே பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் புக்ஸோட டோட்டல் நம்பரை எடுக்கணும். அதனால் டோட்டல் அண்டர்ஸ்கோர் புக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். இங்கே அதுக்கு புக்ஸ் மாடல்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். அதுதான் கெட்
டோட்டல் புக்ஸ் அப்படின்ற மெத்தட். இந்த மெத்தட்லேருந்து நம்மளுக்கு எத்தனை புக்ஸ் இருக்குன்ற டோட்டல் கிடச்சிரும். இப்போ இந்த மாடல் ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். அதனால் books_model ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். ஒரு query பில்டரை உருவாக்கி அதை queryன்ற வேரியபிளில் வச்சுக்க போகிறோம். அதனால் query அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து this db select. இந்த இடத்துல நம்ம select queryயை எழுத போகிறோம். ஆனால் வெறும் மொத்த புக்ஸோட எண்ணிக்கையை எடுக்கிறதுக்கு கவுண்ட்ன்ற MySQLோட ஃபங்க்ஷனை நான் இங்கே போட்டுக்கிறேன். அதில் எல்லா டேட்டாஸையும் எடுக்கணுன்றதுக்காக ஆஸ்ட்ரிக்கை பயன்படுத்திக்கிறேன் இடையில. இப்போ எல்லா டேட்டாஸையும் நான் என்ன அலைஸில் எடுக்க போகிறேன்னா total_books அப்படின்ற அலைஸில் எடுக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லா புக்ஸோட கவுண்ட்டும் கிடச்சிரும் இந்த total_booksன்னு. இப்போ இந்த query பில்டர் இந்த queryன்ற வேரியபிள்குள்ளே வந்துடும் ஆப்ஜெக்டாக. இப்போ அதுலேருந்து நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். அதுக்காக ரிசல்ட்ன்ற வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுடைய query வேரியபிள்லேருந்து ரோன்ற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு டேட்டா தான், அதாவது total_booksன்ற டேட்டா மட்டும்தான். அதனால் அதை நம்ம ஒரே ஒரு ரோவாக ஃபெச் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த query பில்டர் என்ன மாதிரியான ஒரு SQL queryயை பில்ட் பண்ணுன்றதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதனால் நான் இந்த queryயை ஒரு SQL queryயாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்மளுக்கு டேட்டா பேஸ்லேருந்து என்ன மாதிரியான ரெக்கார்ட் கிடைக்கும்னு நான் இங்கே போட்டு காட்டுறேன். நம்ம பண்ணிருக்க query பில்டர் மேலே இருக்க ஒரு SQL queryயை ஜென்ரேட் பண்ணோம். இந்த queryயில் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸோட நம்பர் என்னன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த ரோன்றதை ஃபெச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு டேட்டா தான் கிடைக்கும். அப்போது நம்ம அதை ஃபெச் பண்ணி எடுத்துக்கிட்டு ரிசல்ட்டில் டேட்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு கோடை எழுத போகிறோம். அதுதான் ரிட்டர்ன் ரிசல்ட். அந்த ஃபீல்டோட நேம் ஒன்று இருக்கும் இல்லையா, total_booksன்னு, அது இங்கே ப்ராப்பர்ட்டியாக கிடைக்கும். அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். புக்ஸ் டேபிளில் மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குன்ற டோட்டல் போயிடும். அப்படி ஒருவேளை ரிசல்ட்டில் எந்த டேட்டாவும் இல்லைன்னா நம்ம வெறும் 0ன்னு மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். 0 டோட்டல்னு அர்த்தம். கண்ட்ரோலரில் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் கிடைச்ச உடனே இந்த வேரியபிளை நம்ம கீழே இந்த அவுட்புட்டுன்ற ஒரு அரேவை ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா டேட்டா டேபிளுக்குன்னு, அந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் டோட்டல்லையும் கொடுத்துடணும், கீழே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் ஃபில்டர்லையும் கொடுத்துடணும். ரெண்டுத்துலேயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் தான் இருக்கணும். நம்ம ஏற்கனவே கெட் புக்ஸ்ன்ற ஒரு மெத்தடை மாடலுக்குள்ளே எழுதி வச்சுருக்கோம். அந்த மாடல் மெத்தட் நம்மளுக்கு புக்ஸோட டேட்டா மொத்தமாக எடுத்து இந்த புக்ஸுன்ற வேரியபிளுக்குள்ளே கொடுத்துரும். மொத்த புக்ஸோட டேட்டாவும் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம 5 பிரிக்க போகிறதால நம்மளுக்கு டேட்டா டேபிள் லென்த்துன்ற ஒரு ஃபீல்டை அனுப்புது. அதை நம்ம இந்த லென்த்துன்ற வேரியபிளுக்குள்ளே வாங்கிடுறோம். அந்த லென்த்துன்ற ஃபீல்டை நம்ம இந்த மாடலுக்குள்ளே பாஸ் பண்ணி 5 புக்ஸ் டேட்டாவை வாங்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு 5 டேட்டாவை வந்து ஒரு பேஜுக்கும் காட்ட முடியும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்கள் 5 டேட்டா எடுக்கிறது பிரச்சனை இல்லை. முதல் 5 ஐடி 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துடுவீங்க. ஆனால் அடுத்த 5 எடுக்கிறதுக்கு நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் எடுக்கணுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ப்ரோக்ராமுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது எப்படி தெரியும்? ஒருவேளை அது 11லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், இல்லை 7லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆக மொத்தத்தில் ப்ரோக்ராமுக்கு எங்கே ஆரம்பித்து அடுத்த 5 டேட்டாவை எடுக்கணுங்கிற விஷயம் தெரியாது. அதுக்காக தான் நம்ம கண்ட்ரோலரில் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட்ன்ற ஒரு வேல்யூ டேட்டா டேபிள் நம்மளுக்கு பாஸ் பண்ணுது. அதை நம்ம ஒரு வேரியபிளில் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது ஒரு ஆஃப்செட் வேல்யூ 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃப்செட் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்கள் கண்ணுக்கு வேணால் இங்கே முதல் ஐடி 1 இருக்கலாம். ஆனால் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கே 0ன்ற ஆஃப்செட் வேல்யூ இந்த முதல் ரோவை குறிக்குது. MySQL டேட்டாபேஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கோர்ஸ் வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், அல்லது இந்த வீடியோ ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டார்ட்ன்ற வேரியபிளை இந்த கெட் புக்ஸுன்ற மாடலோட மெத்தட்க்கு நம்ம முதல் பேராமீட்டராக கொடுக்குறோம். ரெண்டாவது பேராமீட்டராக லென்த்துன்றதை கொடுக்குறோம். 2 ஆர்குமெண்ட் இந்த மெத்தட் வாங்குதுன்றதால இந்த மெத்தடில் நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ், ஒரு சில மாற்றங்களை நம்ம மாடல் ஃபைலில் போய் பண்ண வேண்டியது இருக்குது. கெட் புக்ஸுன்ற இந்த மாடலில் நம்ம 2 ஆர்குமெண்ட் வாங்குகிறோம். முதல் ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட், ரெண்டாவது ஆர்குமெண்ட் லென்த். இப்போ இதுக்குள்ளே எழுதியிருக்க query பில்டரில் நம்ம கெட் மெத்தடுக்கு முன்னாடி ஒரு மெத்தடை நம்ம எழுதணும். அது ஒரு query பில்டர், லிமிட்டுன்ற query பில்டர். அந்த லிமிட்குள்ளே நம்ம ஸ்டார்ட் மற்றும் லென்த்தை 1-2 பேராமீட்டராக கொடுத்துட்றோம். ஸ்டார்ட்ன்றது முதல் பேராமீட்டர், லென்த்ன்றது ரெண்டாவது பேராமீட்டர். இப்போ இந்த query பில்டர் புக்ஸோட டேட்டாவை இப்போ நம்ம சொல்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த லென்த் வரைக்கும் டேட்டாஸை எடுத்துரும். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கீழே இருக்க இந்த மெத்தடில் மறந்துட்டோம். அதுதான் கெட்டுன்ற மெத்தட். எந்த டேபிள்லேருந்து இந்த டோட்டல் புக்ஸ் எடுக்கணும்னு கொடுக்காம விட்டோம். இப்போ கண்ட்ரோலரில் மாடலாக நம்ம வேலை முடிஞ்சிச்சு.
ஆனால் வியூவில் டேட்டா டேபிளை லோட் பண்ணுற இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் புதுசாக ஒரு ஃபீல்டை நம்ம கொடுக்குறோம். அந்த ஃபீல்டு என்னென்னா ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங்கிற ஃபீல்டு நீங்கள் டேட்டா டேபிளை அடுத்தடுத்து சர்வர்லேருந்து டேட்டா வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸிங்கிற டெக்ஸ்ட் காட்டும். அதுக்கடுத்து இன்னொரு ஃபீல்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க கமா கொடுத்து. அது என்னென்னா சர்வர் சைட். இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, இல்லைனா தப்பாகிடும். அப்புறம் அதோட வேல்யூ வந்து ட்ரூ. சர்வர் சைடு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் சைடுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த டேட்டா டேபிள் அனுப்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கிடைக்கும். லென்த்து, ஸ்டார்ட்டு, எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம எல்லாம் பண்ணி இங்கே அவுட்புட் பார்க்கும்போது அவுட்புட் வரலை, அதோட தப்பாகவும் வருது அவுட்புட்டு. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அது எங்கன்னா நம்மளுடைய கோடில் மாடல் ஃபைலில் நம்ம இந்த இடத்துல லிமிட்டுன்ற query எடுத்துருக்கோம் இல்லையா. லிமிட்டுங்கிறது வெறும் லென்த்தை மட்டுமே எடுத்துக்கும். ஒரு 5 டேட்டா வரைக்கும் அது எடுக்கணும்னா அந்த 5ன்ற டேட்டா மட்டும் அங்கே கொடுத்துடணும். அப்போ இந்த ஸ்டார்ட்டுன்றதை நம்ம ஒரு புதுசாக ஒரு பில்டர் இதுக்குள்ளே இருக்குது, அதுதான் ஆஃப்செட். இந்த ஆஃப்செட் தான் எந்த இடத்துலேருந்து அந்த 5 லென்த்தை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். அப்போ ஆஃப்செட்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துடுங்க. இதை சரி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போம். ப்ரௌசருக்கு போயிட்டு உங்கள் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ டேட்டாஸ் சரியாக வரும். பார்த்தீங்கன்னா முதல் பேஜில் 5, மூணாவது பேஜில் 4 டேட்டா. நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு டேட்டாஸ் எல்லாம். ஆனால் இதெல்லாம் சர்வர் சைடில் தான் வந்திருக்குன்றதுக்கு நீங்கள் ஒரு பேஜை கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா ப்ராசஸிங்னு நடுவில் வந்துட்டு போகும். இதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேஜ் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு 5 டேட்டாவை சர்வருக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடத்துல லோட் ஆகும் போது உங்களுக்கு காமிக்கக்கூடிய டெக்ஸ்ட் தான் இந்த ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் ரொம்ப நேரம் போச்சுன்னா உங்கள் சர்வர் ரொம்ப நேரம் டேட்டாவை தரத்துக்கு டைம் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா டேபிளை இனிஷியலைஸ் பண்ணும்போது ப்ராசஸிங் ட்ரூன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த டெக்ஸ்டே வருது. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா இது கூட வராது, உங்களுக்கு லோட் ஆகிறது கூட தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் இருக்கிற டெவலப்பர் டூல்ஸ் ஆன் பண்ணிக்கிட்டு நெட்வொர்க் டேப்பில் போங்க. அங்கே நம்மளுக்கு அஜாக்ஸ் ரிக்வெஸ்டெல்லாம் போகும் கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே முதல் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டேபிள் என்னென்ன வேல்யூஸ்லாம் அனுப்புதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு காலத்தோட டேட்டாவையும் அனுப்புது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் லென்த்து தான் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிற இடத்தையும் எவ்வளோ லென்த் எடுக்கணும் அப்படின்றத இடத்தையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக அனுப்புது. இதை வச்சு தான் நம்மளுடைய கோடிங்னேட்டர் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை கொண்டு வருது 5 டேட்டாவாக. இப்போ ரெண்டாவது பேஜை கிளிக் பண்ணுறோம். ரெண்டாவது ரிக்வெஸ்ட்டை பாருங்கள். அதில் நம்மளுடைய ஸ்டார்ட் வேல்யூ என்ன 5. 5ன்றது ஆஃப்செட். அப்போனா 5க்கு அடுத்து 6லேருந்து 5 டேட்டா எடுன்னா 6லேருந்து 10 வரைக்கும் எடுக்கும். அடுத்து மூணாவது பேஜுக்கான ரிக்வெஸ்ட்டை பாருங்கள். இதில் நம்மளுக்கு ஸ்டார்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 10. 10ன்றது ஆஃப்செட். அப்போ 11லேருந்து 5 டேட்டா எடுக்கணும்னு சொன்னால் 11வது ஐடியிலேருந்து 15வது ஐடி வரைக்கும் எடுக்கும். ஆனால் 15வது ஐடியில் நம்மளுக்கு டேட்டாவே கிடையாது. அதனால் 11லேருந்து 14 வரைக்கும் தான் எடுக்கும். அதனால தான் மூணாவது பேஜில் 4 டேட்டா மட்டும்தான் இருக்குது. இதை தான் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இன்னொரு தெளிவு என்னென்னா நீங்கள் 5 டேட்டாஸாக எடுக்கணுன்றது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் எவ்வளோ என்ட்ரிஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற டேட்டா லென்த்தை வந்து அங்கே அனுப்பிச்சிரும் உங்கள் டேட்டா டேபிள் சர்வருக்கு. அதை வச்சு கூட உங்களுடைய டேபிள் 10 டேட்டாவாக கூட எடுக்கும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த என்ட்ரிஸில் இப்போ நான் வந்து 10ன்னு நான் கொடுத்த உடனே நம்மளுக்கு 10 டேட்டா ஒரு பேஜில் ஷோ ஆகும். இப்போ நம்மளுக்கு போகிற லென்த்து பாருங்கள், டேட்டா டேபிள் நம்மளுக்கு என்ன அனுப்புதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 10ன்னு அனுப்புது. அப்போது 0 ஆஃப்செட்லேருந்து 10 டேட்டா எடுக்கும்போது 10 டேட்டாஸ் வந்துடும். அதுக்கு அடுத்த ஆஃப்செட்லேருந்து ரிமைனிங் டேட்டாஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெண்டாவது பேஜில் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பேஜினேஷனும் கம்மியாகிடும். பாருங்கள், இதுதான் வந்து டேட்டா டேபிள் உங்களுக்கு சர்வர் சைட்லேருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு சர்வர் சைட் டேட்டா டேபிளில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வர் சைட் டேட்டா டேபிளில் ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் எப்படி நம்ம சார்ட்டிங் பண்ண வைக்கிறது, எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.